வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஏப்ரல் 1 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சிந்தனை திறன் வளர சில உத்திகளை தருகிறார். பார்ப்போம். அதாவது, ஒரு முடிவெடுப்பதில், எடுத்த முடிவை செயல்படுத்துவதில் கூட சிந்தனை தடுமாற்றம் மக்களுக்கு இருக்கிறது. அதற்கு ஏன் அதை களைய வேண்டும் அல்லவா? அதற்காக அருள் தந்தை அவர்கள் 3 உத்திகளை தான் சொல்கிறார். 3 நிலைகளை பின்பற்றினால் போதும் சிந்தனை திறன் மேம்படும் என்று பகர்கிறார். அதாவது, முதலிலே திட்டமிடுதல், எதனையும் திட்டமிட வேண்டும் என்று சொல்கிறார். அதனைத்தான் வள்ளுவர் சொல்லுவார், எண்ணி துணிக கருமம் என்று. துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எனவே துணிவதற்கு முன்பு எதனையும் அதனுடைய விளைவு என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் என்பதையெல்லாம் மிக துல்லியமாக திட்டமிட வேண்டும் என்பது முதலாவதாக அருள் தந்தை அவர்கள் வலியுறுத்துகிறார். அதற்கு அடுத்தது, அந்த திட்டமிட்ட அந்த பணியை செயல்படுத்தும் போது எல்லா நிலையிலும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதை அவேர்னஸ் என்று சொல்கிறோம். அவேர்னஸ் என்பது நாம் செய்கிற செயலையே நாமே கவனித்துக் கொண்டிருக்கிற அந்த நிலை, அதனுடைய விளைவுகள் சரியாக வருகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிப்பது, மேற்பார்வையிடுவது என்பது அவேர்னஸ், விழிப்பு நிலை. இதற்கு அடுத்த கட்டமாக செய்துவிட்டோம், எண்ணினோம், திட்டமிட்டோம், செய்துவிட்டோம். செய்த பின்பு விளைவுகள் வந்ததல்லவா? அந்த விளைவுகள் சரியான விளைவுகள் தான் வந்திருக்கிறதா, நன்மை தான் விளைந்திருக்கிறதா, தீமை விளைந்திருக்கிறதா என்பதை குறிப்பிட்ட கால இடைவெளி இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொல்கிறார்கள். அதாவது, அதனை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அகத்தாய்வு என்று சொல்வோம். ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது, திட்டமிடுதல், விழிப்போடு இருத்தல், தொடர்ந்து அகத்தாய்வு செய்தல் என்பது 3 மனிதனுடைய சிந்தனை திறனை மேம்படுத்தும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுவதை இன்றைக்கு உங்களுக்கு எடுத்துச் சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.